அது கிராண்ட் ஐலாண்டு நம்ம பனஜி கிட்ட வந்து கூட்டு போவாங்க போல. நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸ்கூபா டைவிங், ஜெட் ஸ்பீடு, பனானா ரைடு. ரொம்ப ரஃப். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாந்திலாம் எடுத்துட்டாங்க. ஹே காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட்டில் இருக்கிற அந்த ரிசப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் இருக்குது. 1600 நினைக்கிறேன். ஸோ அது கொடுத்தோன்னா மார்னிங் வந்து ஒரு 8:30 அப்படி பிக்கப் பண்ணிவிட்டு ஸோ ஈவினிங் வந்து 5 மணிக்கு தான் கொண்டு வந்து விட்டுருவாங்க. லஞ்ச் எல்லாமே அங்கேயே கொடுத்துட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸ்கூபா டைவிங், ஜெட் ஸ்பீடு, பனானா ரைடு, பேராசைலிங். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ எல்லாமே தான் இந்த விளாக்ல பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம அப்படியே கிளம்பிட்டே இருக்கலாம். கைஸ், இந்த இருக்குது பார்த்தீங்களா ஸ்கூபா காம்பவுண்ட் சொல்லிட்டு, அதாவது கிராண்ட் ஐலாண்டு நம்ம பனஜி கிட்ட வந்து கூட்டு போவாங்க போல். ஸோ இது எல்லாமே தான் இருக்குது. நம்ம வாங்க, டைம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டே இருக்கோம். ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா 3500 சீசன் டைமில் வந்தோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது அன்சீசன்றனால அவ்வளோ கம்மியாக ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. ரிசப்ஷனில் இருக்கார் பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரெண்ட்லியாக என்ன கேட்டாலுமே சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நமக்கு வந்து கிளப்புக்கு கூப்பிட்டு போகிறேன்னு வேறு சொல்லிட்டாரு. ஸோ இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு வந்து கிளப்புக்கு கூப்பிட்டு போனால் அதை ஒரு தனி விலாகாக போடுவோம். அப்படின்னா இதிலே கூட சேர்த்து போடலாம். வாங்க கைஸ், அப்படியே வண்டியில் நடந்து தான் போகிறோம். நமக்கு வந்து கேப் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அதில் வந்து பிக்கப் வந்து 7:30 அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் 8:30க்கு வர சொல்லிட்டாங்க. எப்படின்னு தெரில. நம்ம அப்படியே கேபில் ஏறி ஐலாண்டில் போயிட்டு வேறு லெவலில் ஃபன் பண்ண போகிறோம். வாட்டர் ப்ரூஃப் கவர்லாம் வாங்கியாச்சு. அதனால் எல்லாமே உங்களுக்கு வ்ளாகில் வரும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், நான் கேபில் ஏறிட்டு கூப்பிட்றேன். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபில் ஏறிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால நம்மளுக்கு கடைசி பிளேஸ் தான் கிடச்சிது. கடைசியில் வந்து வந்துட்டோம். ஆமாம் கைஸ், ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எல்லாமே நம்ம தலைவன் ரிசப்ஷன் அவன் தான் என்ன சொன்னாலும் தலையாட்டுறாங்க கைஸ். அது ஏதாவது இப்போ நமக்கு ஏதாவது தேவை, ஏதாவது வேணும்னு சொன்னால் அவன் இல்லைன்னே சொல்ல மாட்டான். இல்லைன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. எல்லாத்துக்கும் தலையாட்டுறான். செம்ம ஃப்ரெண்ட்லி, சூப்பரா பேசுறான். ஆமா ஆமா, எல்லாமே இருக்கு கைஸ் வர்ற மாதிரி. கைஸ் வந்துருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா போட்ல போயிட்டு இந்த ஐலாண்டுக்கு கூட்டு போவாங்க போல. வாங்க நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த படகு தயாராக போகிறது. ஹலோ गाइस, ஏய் எப்பறா இதா இருக்குடா கடஜா Sometimes like all you want to do is run. Hear me out, hear me out. கைஸ், போட் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐலாண்டே இல்ல. இந்த சைட்ல தான் ஒண்ணு இருக்கு. ஐ திங்க் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேக் சைட்ல போவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம இறங்கிட்டு உள்ள போயிட்டு கூப்பிடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். நான் என்ன நினச்சேன்னா ஒரு 1/2 hourல வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ரஃப்பு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாந்திலாம் எடுத்துட்டாங்க. கொண்டு போய் நிறுத்திடுவாங்கன்னு நினச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கும் போல். எல்லாமே ஷிப்லேயே இருப்பாங்க. ஸோ இங்கே இருந்துட்டு அப்படியே ரைடு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் மைக்கில் பேச முடியாது. ஸோ ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப் கவரில் வச்சுருவாங்க நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு சமோசா அப்புறம் ஒரு சாண்ட்விச் கொடுத்தாங்க. சமோசா ஓகே தான், ஆனால் சாண்ட்விச் வந்து வளங்கலை, ரொம்ப கேவலமாக இருந்தது. அவ்வளோதான். லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்லேயே தான் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே மிதக்கணும் போல். இவங்க வந்து கொஞ்சம் கரெக்டான ஆளுகளை சீட் எவ்வளோ இருக்கோ அப்படி இது பண்ணிக்கலாம். அது வந்து இது பண்ணுறாங்க போல். நிறைய பேர் விளாட பனானா ரைடு
என்னது ஸ்பீட் போட் எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க, நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இங்கே தான் வருதா? போகலாமா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பனானா ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது கேட்டுருக்காங்க. பாய் பாய். But if you don't wanna tell me now, I guess I'll never know. Losing almost all my energy. It's getting hard to talk to you, and I'm the only one who speaks. It's all even when you're next to me, I feel like you were gone. It's all the things you never showed. போச்சு. கைஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு பேராசீலிங் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கடுத்து வந்து ஸ்கூபா டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு அப்படி கிளம்பிட்டாங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக இந்த இடத்துல போட்டை நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல தான் குளிக்கவே விடுறாங்க. இப்போ நம்ம குளிக்க போகிறோமா இல்லை பேராசீலிங் பண்ண போகிறோமான்னு எனக்கு தெரில. டைவிங்னு நினைக்கிறேன் கைஸ். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings. பேராசீலிங் கூட்டு போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் கூட்டு போயிட்டாங்க. ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து ஒயிட் ரைஸும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கறி குழம்பு சிக்கன் பீஸா போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் சாப்பாடுலாம் அந்த மீனுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்கூபா டைவிங் வந்து அட்டன் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து அந்த வாமிட் சென்சேஷனாக இருந்தது. எனக்கு அந்த இதை அட்டன் பண்ணுறதுக்கு ஐடியாவே இல்லை. சரி ஓகே வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஸ்கூபா டைவிங்லாம் போயிட்டு பண்ணிட்டு As the chemicals they take us higher. The night's young and it's just begun. As she puts her hand in mine, we wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild.
ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் நாங்கள் அந்த கடல்லையே குளித்தோம், ஒரு 1/2 hour கிட்ட குளித்தோம். அதுக்கடுத்து போட்டை எடுத்துட்டாங்க. போயிட்டு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கடல் வந்து ரொம்ப ரஃப்பு, சரியான ரஃப்பு, அரேபியன் சி. இப்படி அதாவது இப்படி இறங்கி இறங்கி போகுது, தண்ணி வந்து போட்டுக்குள்ள அப்படி அடிக்குது. அவ்வளோ என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருந்தோம், ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆனால் கடலுக்கு நடுவில் போயிட்டு நிப்பாட்டிட்டாங்க பேராசீலிங் பண்ணுறதுக்கு. நங்கூரத்தை போட்டு நிப்பாட்டிட்டாங்க. அதாவது 2 பேட்ச், மொத்தம் 40 பேரா. ஃபர்ஸ்ட் 20 பேர் வந்து இன்னொரு போட்டில் வந்து ஏற்றிட்டு பேராசீலிங் பண்ணுறதுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து போட்லேயே இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன். இது மேலே போகுது, கீழே வருது, வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த போட்டு திரும்பி வந்துருச்சு. வரையும் ஒரு சம்பவம் நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் என்ன சம்பவம்னு. அடுத்து நாங்கள் போயிட்டு பேராசைலிங்லாம் பண்ணோம். Another morning, it's the afternoon. We lay awake in bed. The laughs so loud as the hours pass. We're gonna do it all again. நல்ல சூப்பராக இருந்தது. என்ன கொஞ்சம் தூரம் தான் கூப்பிட்டு போனாங்க, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணால் தான் இது பண்ணுவாங்க போல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆஃபரில் போகக்கூடாது, காம்போவில் வந்து போகக்கூடாது. ஏதாவது ஒரு பீச்சில், பாகா பீச்சு சரி, கண்டோலியம், ஸோ இந்த மாதிரி பீச்சில் போய்ட்டு நம்ம தனித்தனியாக எடுத்து பண்ணணும். அங்கேயும் காம்போன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம வந்து பீச்சில் போயிட்டு தனித்தனியாக பண்ணால் தான் அது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும். இப்போ இது எதுக்கு இந்த ஐலாண்டு போனோன்னா, இது மெயினாக வந்து ஸ்கூபா டைவிங்காக தான். ஒரு வழியாக பேராசைலிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். சம்பவம்னு சொன்னேன்ல, என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது அந்த நடுக்கடலில் போயிட்டு பேராசைலிங் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு போட்டு வரும். ஸோ இந்த எங்கள் போட்டோடு சேர்த்து இழுத்து கட்டுவாங்க. அப்போ வந்து டம்முன்னு 2 மோதிக்கிட்டே இருக்கும். ஒரு சிஸ்டர் வந்து அந்த போட்லேருந்து இங்கே இறங்குறப்ப அந்த 2 போட்டு முட்டுது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு இடையில கையை வச்சுட்டாங்க. இந்த 3 விரல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு ஒரு இதில் உடஞ்சே போயிடுச்சு. நான் கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், இப்படி பார்க்குறேன். அவங்க வந்து இப்படி கையை உதறக்கூட செய்யலை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த எலும்பு மாதிரி தெரிஞ்சு, அதுக்கடுத்து ஃபுல்லாக ரத்தம். அதுக்கடுத்து அவங்க வந்து வேறு போட்டில் மாற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு எனக்கு வந்து அதை பார்த்துட்டு, அதாவது அவங்க ஃபஸ்ட்டு பேட்ச் அந்த 20 போனாங்கல்ல, அதுலேருந்து வர்றப்போ அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் நாங்கள் போய் பேராசைலிங் பண்ணுறோம். கரெக்டாக பேராசைலிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வாமிட் பண்ணிட்டேன். நாங்கள் வாமிட் பண்ணி ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஐலாண்ட்லாம் போய் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பீச்சில் போயிட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கடுத்து நாங்கள் ஈவினிங் வந்துட்டோம். வீட்டில் வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். அந்த ஒரு வைப்ரேஷனே இருந்தது, அந்த ஒரு இதாக ஒரு மாதிரி இருந்தது உடம்பே. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஆரியா தலைவன் கிளப்புக்கு வந்து ஃப்ரீயாக கூட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போனோம். அங்கே போயிட்டு அப்படியே ஜாலியாக ஃபுல் அண்ட் ஃபுல் பேசியிருக்க மாட்டேன், ஃபுல்லாக சினிமாட்டிக் வியூவில் இருக்கும் பாருங்கள். Running wild. The moonlight, summer sky, it was the best we ever had. டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு பீச் மாதிரி இருந்தது. ஸோ அங்கேயும் போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட்
I love Russia. Novosibirsk, Irkutsk. What's your name? Okay. I am Indian YouTuber. Say hi.